ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and n அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ எப்போது ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அதை டிவைஸை நல்லா டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 தான் செக் பண்ணுறோம். ரிமைண்டர் 0 வரல அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஒரு நம்பர் வந்து ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும், வேறு எதாலையும் டிவைட் ஆகாது. அப்படி இருந்தால் அது ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரோக்ராமில் லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இப்போ 1லேருந்து n வரைக்கும் நான் எண்ணுக்கான வேல்யூ 10 கொடுத்தேன்னா 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுற மாதிரி. 1லேருந்து இப்போ எண்ணுக்கான வேல்யூ 15 கொடுத்தேன்னா 1 to 50க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் லாஜிக். இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அப்பர் லிமிட், முதல்ல இந்த எண்ணுக்கான வேல்யூவை நம்ம முதல்ல இன்புட்டாக வாங்கிக்கிறோம். இது எண்ணுக்கான வேல்யூ தான். இப்போ நான் எண்ணுக்கான வேல்யூ 10 ஃபிக்ஸ் பண்ணேன்னா 1 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸை லிஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபார் லூப்பை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒயில் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பு வர்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நெஸ்டட் லூப் கான்செப்ட்டு. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை கொடுத்தா, ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்போ, ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு ஒயில் லூப்போ கொடுத்தா, இல்லை ஒயில் லூப்புக்குள்ளே ஒரு ஃபார் லூப்போ கொடுத்தா அது நெஸ்டட் லூப் கான்செப்ட். இதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம எது வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் i in range of 1, n+1 i என்ன பண்ணுதுன்னா n வரைக்கும் n வேல்யூவை வச்சுக்கிட்டு n வேல்யூ அப்பர் லிமிட்டாக வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண போகுது. நான் எண்ணுக்கான வேல்யூ 10 கொடுத்தேன்னா 1 to 10க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் ப்ரைம் நம்பர்ஸோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார் லூப்பை கொடுத்துருக்கு. அடுத்து d = 2 செக் ch = false. இதில் நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரைம் நம்பரில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் நல்லா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். d = டிவைசர், டிங்கிறது டிவைசர். எல்லா நம்பரையும் 1 டிவைட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். அதனால் 2 டிவைட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுறோம். அதான் d = 2 அப்படின்னு சொல்லி டிவைசருங்கிற வேரியபிளில் டிங்கிற வேரியபிளில் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி எந்த நம்பரும் டிவைட் ஆகலை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்காக, இந்த ஸ்டேட்டஸுங்கிறது முக்கியமானது. டிவைட் பண்ணுதா பண்ணலையா, 2 ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ்க்காக நம்ம சிஹெச்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அந்த சிஹெச்சில் இனிஷியலாக ஃபால்ஸ்னு வச்சுருக்கோம். அப்படின்னா டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். அதை நம்மளாக அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து எப்போதும் போல் ஒரு ஒயில் லூப் கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரைம் நம்பரில் கொடுத்த அதே லாஜிக் தான். டிவைசர் வந்து நம்பருடைய பாதி வரைக்கும் இருந்தால் கூட ஓகே, நம்பருடைய ஹாஃப் ஆஃப் த நம்பர் இருந்தால் கூட ஓகே, அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா எப்போதுமே எந்த ஒரு நம்பரும் இப்போ 10க்கான டிவைசர் அப்படின்னு பார்க்கும்போது எது வரைக்கும் பார்க்கலான்னா 5 வரைக்கும் பார்க்கலாம். 1 to 5க்குள்ளே 1 டிவைட் பண்ணுமா, 2 டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணுமா, 4 டிவைட் பண்ணுமா, 5 டிவைட் பண்ணுமான்னு பார்த்தா போதும். ஸோ நம்பருடைய ஆஃப் வரைக்கும் நம்ம டிவைசஸ் செக் பண்ணால் போதும். அதுதான் ஒயில் d ≤ i/2. அதுக்கப்புறம் அந்த ஐங்கிற நம்பரை டிங்கிற டிவைஸை டிவைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி இஃப் கண்டிஷன் வழியாக பார்க்குறோம். டிவைட் பண்ணிடுச்சுன்னா ch = true, பிரேக்கு. அப்படி டிவைட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் d + = 1 அடுத்த டிவைஸில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டிவைஸராக d வழியாக எடுத்துக்கிறோம். ஐயை டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஐ தான் நம்ம பொறுத்தவரை நம்பர். டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் ch = true, சிஹெச்சுங்கிற வேரியபிள் ட்ரூ வந்துடும், பிரேக் ஆகிடும். அதோட ஒயில் லூப்பு டெர்மினேட் ஆகிடும். சப்போஸ் டிவைட் பண்ணலைன்னா அடுத்த டிவைஸர். இது மாதிரி எடுத்து ஒவ்வொரு நம்பருக்கான டிவைஸரை செக் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம செக் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ch = false, நம்மளை பொறுத்தவரை டிவைட் ஆகலை. அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன வச்சுருக்கோம், ஆரம்பத்தில் ch = falseன்னு வச்சுருக்கோம். இஃப் ch = falseனா அந்த நம்பரை, எந்த நம்பர் வந்து இந்த கண்டிஷனை ஒபே பண்ணியிருக்கோ அந்த நம்பரை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான ஐடியா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and n பிரிண்ட் பண்ணுறோம். மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்க போகிறோம். அது வழியாக நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்பர் லிமிட் வந்து உங்களுக்கு 10 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 1 2 3 5 7 அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் லிஸ்ட் ஆகுது.
1 2 பார்த்தோன்னா நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் சொல்லுவோம். ஸோ அது ப்ரைமில் வருது. ஸோ 3 5 7 அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். நான் இப்போ அந்த மெசேஜாக மேலே கொடுத்துட்றேன். பிரிண்ட்டு லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 அண்டு n. எண்ணுக்கான வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதை அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். அப்போ ஒரு மெசேஜோடு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அந்த மெசேஜும் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் லூப்பை கொடுத்துருக்கோம். ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து 1லேருந்து எண்ணுக்குள்ளே ஒரு நம்பராக எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பு ஐ வேரியபிள். நான் 20 கொடுத்து காமிச்சிருக்கேன். 20க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் 3 5 7 11 13 எல்லாத்தையும் வரிசையாக லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எப்போதும் போல் மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்க போகிறோம். மேனுவல் எக்ஸிக்யூஷனுங்கிறது இந்த ப்ரோக்ராம் லாஜிக் ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுத்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எண்ணுக்கான இன்புட்டாக 5ன்னு கொடுக்குறேன், அப்பர் லிமிட்டாக 5ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1லேருந்து 5க்குள்ளே சிம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 to 5க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை லிஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ n = 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மெசேஜ் லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 5ன்னு காட்டும். அடுத்தது ஐயில் வந்து ஃபார் லூப்பில் ரேஞ்சு 1 to 5 வரைக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னா n+1 கொடுத்தோம்னா n வரைக்கும் ஒர்க் ஆகும். தான் நான் n+1 கொடுத்துருக்கேன். அப்போ 5+1 அப்படின்னு கொடுத்துருக்க ஒர்க் ஆகும். அப்போ 5 வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஐயில் வந்து 1 எடுத்துக்கும். ஸோ ஐ வேரியபிளில் 1 எடுத்துக்கும். அந்த 1க்காங்கிற நம்பருக்காக உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும். d = 2 டிவைசர் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ch = ஃபால்ஸ். ஸ்டேட்டஸ் வந்து ஆரம்பத்தில் CHல் ஃபால்ஸ்னு வச்சுக்கிறோம், டிவைட் ஆகலைன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா d <= dயில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அது மாதிரி ஐயில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. d <= 1/2. 1/2 போட்டிங்கன்னா வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 0.5 கிட்ட வரும். அதனால் இந்த d <= கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ d <= கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால அந்த ஒயில் லூப்பே ஒர்க் ஆகாது. ஒயில் லூப் ஒர்க் ஆகலைன்னா டேரெக்டாக நேராக இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கூட ch = ஃபால்ஸ் ட்ரூ ஆகிடும். ஏன்னா CHல் ஃபால்ஸ் தான் இருக்குது. அப்போ CH ஃபால்ஸ்னால் பிரிண்ட் ஐன்னு சொல்லியிருக்கோம். பிரிண்ட் ஐன்னு சொன்னால் ஐயோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ 1ங்கிறத நான் அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்கேன். 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக 1 கொடுத்துருக்கேன். அதுதான் அவுட்புட்டாக காட்டும். 1ங்கிறது அவுட்புட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் ஃபார் லூப் ரொட்டேட் ஆகும். ஐயில் 2ன்னு எடுத்துக்கும். திரும்ப d = 2, ch = ஃபால்ஸ் எல்லாம் அசைன் ஆகும். திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப கண்டிஷன் டியோட வேல்யூ 2 <= i/2. 2 <= ஐயோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 <= 2 2 1 வரும். அப்போ அங்கேயும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ ஒயில் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ch = ஃபால்ஸு ட்ரூ ஆகிடும். ஏன்னா CHல் ஃபால்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா அப்போ 2ங்கிற பிரிண்ட் ஐன்னு சொன்னதுனால ஐயில் இருக்கிற வேல்யூ 2ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். நான் கடைசியில் காமிச்சிக்கிறது அவுட்புட்டு. அடுத்து திரும்ப லூப் ரொட்டேட் ஆகுது. ஐயோட வேல்யூ 3 ஆகும். 5 வரைக்கும் ஒர்க் ஆகும்ல, அதனால் ஐயோட வேல்யூ 3 ஆகும். d = 2 டிவைசரை 2ன்னு வச்சுக்கிறோம்.
சிஹெச் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு வச்சுக்கிறோம். திரும்பவும் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்கிறோம். 3/2னா 1.5 சம்திங். இப்போ ஒன்று தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ அதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் டியில் 2 இருக்கிறதுனால. அப்போ டேரெக்டாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இஃப் சிஹெச் டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு பார்க்கும். ஆமாம், ட்ரூ. சிஹெச் டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸ், ட்ரூ ஆகிடும். அப்படின்னா பிரிண்ட் ஐனா அப்போ 3ன்னு பிரிண்ட் பண்ணிவிடும். திரும்பவும் ஃபார் லூப் ரொட்டேட் ஆகுது. ஐயில் 4ன்னு எடுத்துக்கும். டி இஸ் ஈக்குவல் டு 2. அந்த ஸ்டெப் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரணும். டி இஸ் ஈக்குவல் டு 2, சிஹெச் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அடுத்தது ஒயில் லூப்பில் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I/2. டியில் என்ன வேல்யூ இருக்குது? 2. ஐயில் என்ன வேல்யூ இருக்குது? 4/2. 4/2னா 2ன்னு அர்த்தம். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால அடுத்தபடியாக உள்ளுக்குள்ளே என்ட்ராகும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஒயிலுக்குள்ளே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகும். ஒயிலுக்குள்ளே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இஃப் I% D டபுள் ஈக்குவல் டு 0. ஐயில் 4 இருக்குது, டியில் 2 இருக்குது. 4% 2 டபுள் ஈக்குவல் டு 0. 4 2ஆல் வகுத்தா மீதி 0 வருதான்னு செக் பண்ணுறோம். எஸ், ட்ரூ. அப்படின்னா அதோட லூப் ஏன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சிஹெச் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்து பிரேக் கொடுத்துருக்கோம். இப்போ சிஹெச்சோட வேல்யூ ட்ரூ ஆகிடும், பிரேக் ஆகிடும். ஒயில் லூப்பு அதோட பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிடுச்சுன்னா வெளியில் இஃப் சிஹெச் ஈக்குவல் டு ஃபால்ஸானு பார்க்கும். இல்லை, சிஹெச்சில் ட்ரூங்கிற வேல்யூ வந்துருச்சு. சிஹெச் ஃபால்ஸாக இருந்தால் தான் பிரிண்ட் ஐ. சிஹெச் ட்ரூவாக இருக்கிறதுனால அந்த பிரிண்ட் ஐ ஒர்க் ஆகாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்தது திரும்ப ஃபார் லூப் ரொட்டேட் ஆகுது. ஐயோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிட்டு திரும்ப டி இஸ் ஈக்குவல் டு 2, சிஹெச் ஈக்குவல் டு ஃபால்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I/2. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5/2. இது 2ன்னு வரும். I% D டபுள் ஈக்குவல் டு 0. அப்போ டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I/2 ட்ரூ ஆகிடும். அப்போ உள்ளுக்குள்ளே இஃப் I% D டபுள் ஈக்குவல் டு 0 ஒர்க் ஆகும். I% Dனா ஐயோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 2. ஸோ 5% 2 டபுள் ஈக்குவல் டு 0 அது ஒர்க் ஆகாது. ஏன்னா 5 2 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வராது. ஃபால்ஸு. இஃப் ஃபால்ஸ் ஆனதால் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனதுனால அடுத்த டியோட வேல்யூ டிவைசர் வேல்யூ இப்போ 2 ஆகிடும். டிவைசர் வேல்யூ 3 ஆகிடும். டிவைசர் வேல்யூ 3ன்னு எடுத்துக்கும். திரும்ப ஒயில் லூப்பு ரொட்டேட் ஆகும். அப்போ திரும்ப 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I/2. ஐயில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5/2 பண்ணும்போது 2 தான் வரும். அப்போ ஒயில் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I/2. அதனால் அந்த இடத்துல ஒயில் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஒயில் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால அப்படியே ஒயில் லூப் டெர்மினேட் பண்ணிவிட்டு நேராக சிஹெச் டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸானு பார்க்கும். எஸ், சிஹெச்சில் ஃபால்ஸ் தான் இருக்குது. அதனால் பிரிண்ட் ஐயில் என்ன வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணிவிடும். அதோட ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and n எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மேனுவல் எக்ஸிக்யூஷனை போட்டு காமிச்சிருக்கேன். ப்ரோக்ராமையும் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். முன்னால் ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் இண்டிவிஜுவலாக, அதையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவும் முக்கியமான ப்ரோக்ராம். லிஸ்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and n மேனுவல் எக்ஸிக்யூஷனை கொடுத்துருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.